வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சிவகங்கையில் பன்னீர்செல்வம். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் உள்வரும் அம்மாவின் ஆசி பெற்றோருமான பன்னீர்செல்வம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறப்பு வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார். மீண்டும் ஆளுகின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி வரவேற்க என்று 2026 தேர்தல் நிறைவேற்றவுடன் உறுதியாக எல்லா முறையாக நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் அணியில் ஈடுபடுகின்ற நம்பிக்கை சிறப்பான ஆட்சி அனைத்து மக்களையும் சமநீதியோடு உறுத்தாய் மக்களாக பாடிட்டு அனைத்து வளங்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றடைகிற வகையில் அவருடைய நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நல்லதை தெரிவித்து வருகிறேன். ஸ்டாலின் முதலும் நல்லா சொல்லுங்க. இந்த மனநிலை நமக்கு நாளைக்குடியில் இந்த மண்டபத்தில் கொண்டிருக்கின்ற மக்களோடு மட்டும்தான் நாங்கள் தமிழ்நாடோட போயிட்டு வரோம். அவர் கூறும்போது தங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் மீண்டும் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் எனவும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.